மூக்கிரட்டை கீரைங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது இந்த மூக்கிரட்டை கீரை. இதுதாங்க மூக்கிரட்டான் கீரை. இந்த மாதிரி ரோஸ் கலரில் பூ பூக்கும். இது நம்ம கோவக்கீரைங்க. இதாங்க முடக்காத்தான் கீரை. இது எல்லாத்தையும் போட்டு இப்போ கூட்டு செஞ்சிடலாம் வாங்க. மருத்துவ குணம் நிறைஞ்சதுங்க இந்த முடக்காத்தான் கீரை. இதை சூப்பு வச்சும் சாப்பிட்லாம், அந்த மாதிரி கீரையை சுண்டியும் சாப்பிட்லாம். அதே மாதிரி தான் மூக்குரட்டாங்கீரையும். கீரை கூட்டுக்காக ரேசங்கடை பருப்பு பாசிப்பருப்பும் 2 1/2 டம்ளர் எடுத்து அலசி வேக விட்டுருவோங்க. பருப்போட வெங்காயம் தக்காளி போட்டுடலாங்க. பச்சை மிளகாய் நான் போடலை, வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த மூக்கிரட்டை கீரை தரையில் படர்ந்து வளர்கிற தன்மை இருக்கிறதுனால மண் இருக்குங்க. அதனால 2 அலசு நல்லா அலசிக்கணும். இது 2வது அலசுறேன். முடக்காத்தங்கீரையும் அப்படி தாங்க நல்லா 2 அலசு அலசிக்கணும். இந்த முடக்காத்தங்கீரையும் நல்லா அலசி எடுத்துக்குவோம். இதோட மருத்துவ குணங்கள் அவ்வளோ ஒரு நன்மையுடையதுங்க. வாதம் அடைக்குன்னு சொல்லுவாங்க. வாத நோயை அப்படி கட்டுப்படுத்துமா. அந்த காலத்துலேருந்து இதை ரசம் வச்சு சூப்பு வச்செல்லாம் குடிப்பாங்க. அடுத்ததாக அலச போகிற கீரை கொவ்வாக்கீரைங்க. இதையும் ஒரு அலசு அலசினா போதும், கொடியில் இருக்கிறத. பருப்போட முதல்ல மூக்குரட்டாங்கீரையை போட்டுக்கலாமுங்க. மூக்குரட்டைக்கீரை போட்டாச்சுங்க. இப்போ முடக்காத்தான் கீரை, கொவ்வாக்கீரை, முருங்கைக்கீரைங்க. முடக்காத்தான் கீரையை போட்டுருவோங்க. முடக்காத்தான் கீரை மிளகு தக்காளி கீரை மாதிரி கொஞ்சம் டைம் எடுக்குங்க வேக. 5 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரையும் கொவ்வாக்கீரையும் போட்டுக்கலாம். இந்த மூக்கிரட்டை கீரை சிறுநீரக பிரச்சனை அத்தனையும் சரி செய்யுங்க. இதை வாரத்தில் 2 நாள் 3 நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரலாம். கீரையை மட்டும் இல்லைங்க, அந்த தண்டுகளையும் போட்டு சூப் வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி முடக்காத்தான் வேறு தண்டு இலை எல்லாமே போட்டு சூப் வச்சு சாப்பிட்லாமுங்க. உடல்நலத்துக்கு அவ்வளவு நல்லது. நம்மளை சுற்றியே இயற்கைகள் நிறைய நம்மளுக்கு நிறைஞ்சிருக்கு. நம்ம தான் பயன்படுத்திக்கிறது இல்லை. இனிமேல் நல்லா பயன்படுத்திக்கோங்க எல்லாருமே. இந்த 2 கீரையும் 5 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இப்போ கீரைகளின் ராணியரை முருங்கைக்கீரையை போட்டுடலாங்க. இந்த கோவக்கீரையும் போட்டுடலாங்க. நல்லா தளன்னு வேகுதுங்க. நல்லா வேகட்டும். ஒரு 2-3 நிமிஷம் வெந்ததும் உப்பு போட்டுக்கலாம். கீரையின் பயன்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அதையும் இதில் கலந்து தான் கூட்டு வச்சுருக்கோம். செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ ஹெல்த்தியான கூட்டுங்க இன்றைக்கி வைக்க போகிற கூட்டு. சீரகம் சோம்புத்தூள், அதாவது மிளகாய் இல்லாமல் மற்ற எல்லாம் சேர்ந்த பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதை கல்லுப்பு போட்டுக்கலாங்க. கல்லுப்பு தான் போடணும், கீரைக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சீரகம் தேய்ச்சி போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு வரமிளகா போட்டுடலாங்க. வெடிக்கட்டும். இந்த பூண்டு தட்டி போட்டுலாங்க. மூக்கிரட்டை கீரை, முடக்காத்தான் கீரை, கொவ்வாக்கீரை எல்லாம் சேர்த்து கூட்டு அருமையான கூட்டு வச்சாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பெருங்காயத்து வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். தேங்க்யூ.